கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. ராசியில் ராகு பகவான் இருக்கார். ஒரு ஆசிலேஷன் மைண்ட் இருக்குங்க. நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்யலாமான்னு நினைப்பீங்க. அது மட்டுமல்ல, ராகு பிரம்மாண்ட நாயகனாக இருப்பதால் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் எடுத்தமா முடிச்சமான்னு இருக்க மாட்டேன்னு, இதை விட பெஸ்ட்டாக பண்ணணும், இதை விட பெட்டராக செய்யணும்னு வெயிட் பண்ணி செய்யவே மாட்டீங்க. ஒரு பழமொழியே இருக்குல்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காரியத்தை இன்றே செய்ய வேண்டும், இப்பொழுதே செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போலலாம் செய்ய முடியாது. அதனால் காலதாமதமாகவும் எச்சரிக்கையாக இருங்க. ஆனால் 2ஆம் இடத்துல சனி இருந்த போதிலும் 7ரை சனி போயிட்டுருக்கு இந்த கும்பராசிக்கு. இருந்தாலும் குரு பார்வையில் சனி பகவான் இருப்பதால் 7ரை சனியினுடைய தாக்கம் என்பது இருக்காது. மாறாக சுப பலன்கள் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பணவரவு, பொருள் வரவு நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை. 10ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருக்கிறார். குரு பார்வையில் இருக்கார். 10க்குடைய செவ்வாயும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். செவ்வாயும் சூரியனும். சனி பார்வையில் இருந்தாலும் இந்த 10ஆம் இடம் வலுத்திருக்கிறது, ரொம்ப வலுத்திருக்கு. அதுலேயும் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, நாடக நடிகர்கள், நகைச்சுவை நடிகர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு, அரசு கருவூலத்தில் பணியாற்றுபவர்கள், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், இன்சூரன்ஸில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் பொற்காலம். அது மட்டுமில்லை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அன்பர்கள், நிதித்துறை, நீதித்துறை, சின்னதாக லேத் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறவங்களிருந்து பெரிய கம்பெனி வச்சு இயக்கக்கூடிய அன்பர்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான காலம். அது மட்டுமல்ல, புதன் குரு பார்வையில், சூரியன் சனி பார்வையில் இருக்கிறார். புதாதித்ய, அதாவது புதனை குரு பார்ப்பதால் படிக்கிற பிள்ளைங்கள் நல்லா படிப்பாங்க. தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். அதாவது கம்பெனி வச்சிருக்கிறவங்க தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகும். மற்றபடி நீங்கள் சாதிக்க போகிறீங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். தொழிலில் பிரம்மாண்ட வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் தான். 10ஆம் இடம் வலுத்திருப்பதால் உத்தியோக மேன்மை,